ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே விலாக் தாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து சண்டே மண்டே வந்து 2 நாளும் நல்ல மழைன்னு சொன்னாங்க. எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கும்போது நல்ல மழை தான் பெஞ்சுதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மழைலாம் எதுவுமே இல்லைங்க. லைட்டாக வந்து மோடமாக தான் இருந்துச்சு. ஸோ மழைலாம் வரலைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான். சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சிட்ருக்காரு. என்னென்னா வந்து அன்றைக்கி நான் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு அவர் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டார். நான் வந்து வேறு ஏதாவது செய்யலான்னு தான் ஒரு பிளானோடு இருந்தேன். அவர் மட்டன் வாங்கிட்டு வந்ததால் மட்டன் குழம்பு தான் வைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வேணும்ல. ஸோ அதுதாங்க இப்போ உரிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உரிச்சு வச்சுருவார் 2-3 தேங்காய். நான் வந்து அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் காலியானவுடனே மறுபடியும் வந்து தேங்காய் உரிச்சு கொடுப்பாருங்க. என்னென்னா எனக்கு இந்த மாதிரி வந்து உரிக்க தெரியாது. ஸோ ரித்திக்கும் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே அவன் தேங்காய் தண்ணி தாங்க குடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியும் குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அவங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நானும் சாப்பிட போகிறேங்க. நான் குழம்பு அங்கே ரெடி பண்ணும்போதே அவர் வந்து மறுபடியும் கடைக்கு போயிட்டு வந்துட்டார். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல ஃபிஷ் மார்க்கெட், அங்கே தாங்க போயிருந்தார். நான் இந்த வாட்டி போகலை. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எறாவும் மீனும் வாங்கிட்டு வந்தாருங்க. இப்போ என்ன செய்யறதுன்னா இந்த மீனை வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி குழம்பும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எல்லாமே செஞ்சிட்டா வந்து கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீனை எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு எப்பயாவது செஞ்சுக்கலான்னு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தாங்க வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீன் வந்து நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி மட்டன் குழம்பு இருக்குது. ஸோ மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு எறாவை வந்து தொக்கு மாதிரி செய்ய போகிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீனும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து மசாலாலாம் தடவி வச்சாச்சுங்க. இப்போ எறா வந்து க்ளீன் தாங்க பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ டீ தாங்க போட்டுட்ருக்கேன். காலையில் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா தூக்கம் வருதுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தூங்க முடியாது. ஏன்னா மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு. இங்கே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மோடமாகவே இருந்ததுங்க. அதனால் வெளியில் வந்து போக முடியல, கொஞ்சம் குளிர் எடுத்தது. ஸோ உள்ளேயே பார்த்திங்கன்னா உட்காந்து க்ளீன் பண்ணலான்னு அன்றைக்கி தனுவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணால் ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த எறா க்ளீன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவள் ஹெல்ப் பண்ணதால் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கும் வேலை முடிஞ்சுது. இது கொஞ்சம் பார்க்க காமெடியாக தான் இருக்கும் இப்போ பார்க்கறது. நீங்கள் என்னென்னா தனு தான் இந்த மாதிரி மம்மி பல்லாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தா. சரி அவள் ஆசைக்கோசரம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்து காமிச்சோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவிக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ கிரேவிக்கு வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கணுங்க. ஏன்னா நிறையா தக்காளி எடுத்துட்டால் கிரேவி வந்து புளிப்பாகிடும். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக பார்த்திங்கன்னா தக்காளி போடணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. வதங்கிட்ட பின்னாடி தான் எறாவை போடணும். இப்போ பார்த்திங்கன்னா எறா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். என்னென்னா வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து எப்பயும் போல் மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் தூள் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் வந்து நேற்று வச்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆச்சுங்க. அதில் வந்து நான் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து அந்த புளி சாதம் மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கேன். என்னடா ட்ரையர் சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா தனு தாங்க 2 பேரும் குளிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவளுக்கு போட்டுட்டு இப்போ வந்து ரித்திக்கும் ட்ரையர் போட்டுட்ருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னென்னா வெந்துருச்சா என்னன்னு பார்க்கணும். எப்பயுமே எறாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விடக்கூடாது. அதுக்கு மேலே வேக வச்சா எறா வந்து ரொம்ப ரஃப் ஆகிட்டு ஒரு லப்பர் மாதிரி ஆகிடுங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும் வெந்துருச்சா என்னன்னு. அதை கையால் எடுத்து பார்த்தாலும் வந்து தெரியாது, டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது வெந்துருச்சா என்னன்னு தெரியுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதாங்க, ஃபைனலாக பார்த்திங்கன்னா எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். என்னென்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தாங்க எப்பயுமே எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா செய்கிறது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எப்பயுமே செய்வேன். ரித்திக் ட்ரையர் போட்டுட்டு அவன் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறான்னு சொல்லிட்டு காமிச்சான். அதுதாங்க பண்ணிகிட்ருக்கான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. வெளியில் பார்த்திங்கன்னா கார்டன் கிட்ட தாங்க வந்திருக்கோம். முன்ன பார்க்கும்போது மோடமாக இருந்துச்சுல்ல, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதுங்க. மழை வரும்னு நினச்சோம், ஆனால் மழை வராது போல். அதனால் பைப்பில் கொஞ்சம் தண்ணி வருது, அதை வந்து அவரைக்கொடி பக்கம் விடலான்னு இப்போ அங்கே தாங்க வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.